வீடியோ ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு கேள்வியுடன் நம்ம வந்து ஆரம்பிக்க போறோம். நார்வே நாட்டை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா தெரியும்னு சொல்லுவீங்க. ஜப்பான் நிச்சயமா தெரியும்னு சொல்லுவீங்க. ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய கண்ட்ரி பேரை சொன்னேன் அப்படின்னா, நிச்சயமா இதுல வந்து ஒரு 100ல ஒரு 5 பேர் தெரியும்னு சொன்னா பெரிய விஷயமா தான் இருக்கும். அப்படியேப்பட்ட நாட்டுல என்ன வாய்ப்பு இருக்க போது, அதை பத்தி எப்படி நீங்க பேச போறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிச்சயமா வாய்ப்பு வந்து இருக்கு. பொதுவா வந்து படிக்க வேண்டாம்னு சொல்றது, அனுபவம் இல்லாம வர்றதுக்கு முயற்சி பண்றதுக்கு பல நாடுகள் இருந்தாலும், அந்த இடத்துல அதிகமான காம்படிஷன்ஸ் வந்து இருக்கும். நம்ம பொதுவா வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸே அதிகமா டார்கெட் பண்றது, நியூசிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா நாடுகளை வந்து ட்ரை பண்ற நேரத்துல இப்படியாப்பட்ட வாய்ப்புகள் இந்த மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது இந்த நாட்டை நம்ம தேர்ந்தெடுக்கணும். எதுக்கு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, போட்டிகள் குறைவா இருக்கும். இப்ப வெளிநாட்டு அனுபவமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி நாட்டுக்கு போகும்போது எளிதாக ஒரு வெளிநாட்டுல வேலை செஞ்ச அனுபவத்தை நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி லெவல்ல நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த நாடுகளை போகும்போது காம்படிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய நாடுகள்ல ஒரு குறிப்பிட்ட செக்டார் மட்டுமே நீங்க முயற்சி செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த நாடு வந்து பயன்படும். எல்லாரும் வந்து இந்த கேட்டகரியை ட்ரை பண்றவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து குறைவா தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நாட்டோட மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா மிக மிக குறைவு. இது ஒரு ஐலாண்டு, கிட்டத்தட்ட ஒரு 115 ஐலாண்டு இருக்கக்கூடிய ஒரு தீவுல தான் நமக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளைமேட்ல ஒர்க் பண்ணணும், நம்ம வெளிநாட்டுல ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கணும், எனக்கு போட்டிகள் இல்லாம உடனே போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எந்த வேலை கிடைச்சாலும் சரி, எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறதுக்காக மட்டுமே நான் பயன்படுத்திக்கிறேன் நினைச்சீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த நாட்டை வந்து கண்மூடித்தனமா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். உள்ள போறதுக்கான வாய்ப்புகளும் அந்த அளவுக்கு வந்து இருக்கு. இந்த நாட்டுல என்ன மாதிரியான வாய்ப்புகள் வந்து இருக்கு, எவ்வளவு சம்பளம் வந்து கிடைக்குது, எவ்வளவு நாள் ப்ராசஸ்ல உள்ள போக முடியும், இந்த நாட்டுல போறதுனால நமக்கு வேற என்னென்ன பயன்களா இருக்கு, அதாவது இந்த நாட்டுல இருந்து எப்படி நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல மைக்ரேட் பண்றது அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் கொடுத்துறேன். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வெயில் கடுமையா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீர் ஆகாரத்தை எடுத்துக்கங்க. அதே மாதிரி நீரை வீண் பண்ணாதீங்க. ஓகே, நான் சொல்லக்கூடிய நாடு வந்து பாத்தீங்கன்னா சீசல். ஸோ இந்த நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்த பாப்புலேஷனே வந்து பாத்தீங்கன்னா 1,08,000 மட்டும்தான். 1,08,000 இருக்கிற இடத்துல எப்படியா நமக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் ஒரு சுச்சம் இருக்கு. அதாவது இது தீவு அப்படின்றதுனால இந்த தீவுல ஒரு ஃபர்ஸ்ட் வீக்ல, அதாவது 2026ல முதல் குவார்டர், அதாவது ஒரு 19 வாரத்துல 4 லட்சம் நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு வந்து டூரிஸ்டா வந்துட்டு போயிருக்காங்க. அப்ப பாத்தீங்க நமக்கு எந்தெந்த இடத்துல வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு மக்கள் அதிகமா விரும்பி வந்துட்டு போகக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றதுனால அது சம்பந்தமான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இங்க வந்து ஹோட்டல், ரிசார்ட் வந்து அதிகமா இருக்கனால இந்த லேபர் கேட்டகரி, ஒரு ஹவுஸ் கீப்பிங்கா இருக்கட்டும், ரூம் அட்டெண்டரா இருக்கட்டும், இல்ல ஒரு அட்மின் ரோலா இருக்கட்டும், ஒரு ஹோட்டல்ல வந்து ரிசப்ஷனிஸ்டா இருக்கட்டும், அதை சார்ந்து உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வெயிட்டர் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே மாதிரி நீங்க குக்கா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கிச்சன் ஹெல்ப்பரா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் என்ட்ரிலே வந்து இந்த அளவுக்கு வாய்ப்பு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஐடி, பினான்ஸ் செக்டர்ல வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுலயும் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. பட் அதுக்கான சம்பளங்கள் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு. நீங்க அனுபவம் இல்லாத நபர்கள் ஒரு அனுபவம் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்த வந்து டார்கெட் பண்ணுங்க. அதுல எந்த மாற்றமும் வந்து இல்ல. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில வந்து அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு குட்டி தீவு, இங்க அதிகமான டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இப்ப ஏற்படுத்தி இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வாய்ப்புகள் வந்து இருக்கு. குறிப்பா ரிசார்ட்லாம் அதிகமா இருக்கனால இந்த மேன்சன்ஸ் வந்து அதிகமான வாய்ப்புகள், எலக்ட்ரிக்கல் பர்சனுக்கு வந்து, அதே மாதிரி கார்பெண்டர், இவங்களுக்குலாம் அதிகமான வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு. இதை தாண்டி முக்கியமா இன்னொரு துறையிலையும் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. மிக முக்கியமான துறை நான் சொல்றது வந்து மீன்பிடி துறையில வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. நீங்க ஒரு ஃபிஷர்மேனா இருக்கீங்க அப்படின்னா அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதுல லேபர் கேட்டகரி நீங்க உள்ள போகலாம். மீன் பதப்படுத்தக்கூடிய துறையில வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் இல்லைனாலும் போகலாம். பட் ஆனா இந்த துறையில இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நீங்க மீனவர்னு சொன்னாவே வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல கிடைக்குது. அதே மாதிரி டூனா கேண்டிங் ப்ராசஸ் வந்து இங்க இண்டஸ்ட்ரி வந்து இங்க இருக்கனால உங்களுக்கு அதிகமான மீன்பிடி துறையில இருக்கக்கூடிய நபர்களுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல அதிகமாவே இருக்கு. ஸோ நீங்க இந்த வாய்ப்பு அருமையா வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா லேபர் கேட்டகரி, அன்ஸ்கில்டு கேட்டகரி, அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கேட்டகரியில வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து நீங்க ஒரு ஹோட்டல்ல வந்து நீங்க வந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங் கிளீனிங் போறீங்க அப்படின்னா வாய்ப்புகள் ஏராளமா இருக்கு. ரூம் அட்டெண்டர், அட்மின், ரிசப்ஷனிஸ்ட், அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ஹெல்ப்பர், குக்கு, செஃப்,
பார் அட்டெண்டர், பார் டெண்டர் இந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளும் வந்து உள்ளடக்கக்கூடிய துறையா வந்து இந்த இடத்துல அதிகமான வாய்ப்புல இருக்கு. இதுக்கு அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு. கார்பெண்டர், பிளம்பர், எலக்ட்ரிக்கல், மேன்சன் இவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஐடி, பினான்ஸ், பேங்கிங், சேல்ஸ் மார்க்கெட்டிங்லயும் வாய்ப்புகள் இருக்கு. பட் வந்து அது கொஞ்சம் லிமிட்டடா வந்து இருக்கு. இங்க வந்து சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 72,000 ஆவரேஜ் சேலரியா இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு ஓட்டி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான வருமானங்கள் வந்து இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கில்டுல போறீங்க, செமி ஸ்கில்டுல போறீங்க அப்படின்னா 1,15,000 இந்திய மதிப்புல உங்களுக்கான சம்பளங்கள் வந்து இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு வந்து ஓவர் டைம் பாக்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் அதிகமா இருக்கு. ஐடி, பினான்ஸ், பேங்கிங் ஃபீல்ட்ல போறேன், சேல்ஸ் ஃபீல்ட்ல போறேன் அப்படின்னா 1,85,000 ஆவரேஜ் சேலரியா இருக்கு. அதுக்கு உங்களோட திறமை காட்டி நீங்க எந்த அளவுக்கு சம்பளத்தை உயர்த்தி வாங்குறீங்களோ அது உங்களோட திறமை தான். அந்த அளவுக்கு சம்பளம் வந்து இங்க வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. மீண்டும் சொல்றேன், இது ஒரு குட்டி தீவு தான். பாப்புலேஷன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆனா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வந்து இங்க இடத்துல இருக்கனால நமக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. கிரியோல் நினைக்கிறேன் இதோட லாங்குவேஜ். அதுக்கப்புறம் வந்து பிரெஞ்சு வந்து இங்க பேசுறாங்க. இங்கிலீஷ் பேசுறதுனால நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, அதிகமான இந்தியன்ஸ் வந்து இந்த நாட்டில் வந்து இருக்காங்க. அதனால நமக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம ஒரு சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல போகணும்னு நினைக்கிறவங்களா ஒரு அனுபவம் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கண்ட்ரியை தேர்ந்தெடுத்து நீங்க போய்க்கலாம். ஸோ வாய்ப்புகள் வந்து ஏறலாம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மற்ற கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது வாய்ப்புகள் வந்து குறைவு தான். பட் இந்த கண்ட்ரிக்கு தேவைக்காக மீறிய ஒரு அளவுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம கிட்ட இருக்கனால நீங்க ஈஸியா வந்து நீங்க உள்ள போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல இன்னொரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். அதாவது அக்ரிகல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இங்க வந்து இந்த தென்னை மரங்கள் வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு இந்த நாட்டுல. ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல வந்து இருக்கு. நீங்க தாராளமா வந்து பயன்படுத்திக்கலாம். ஒன்னு ஹோட்டல், ரிசார்ட் ரிலேட்டடான ஒர்க்குகள் எல்லாமே இருக்கு. ஐடி ரிலேட்டடான ஒர்க் இருக்கு, பேங்கிங், பினான்ஸ் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. அதை தாண்டி வந்து அக்ரிகல்ச்சர் ஒர்க்கும் வந்து இருக்கனால இந்த நாட்டை வந்து அனுபவத்துக்காக, அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், ஒரு வெளிநாட்டுல வேலை செஞ்சேன்றதை நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நாடை வந்து தேர்ந்தெடுத்து முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா வாய்ப்புகள் வந்து இருக்கு. எல்லா தகவலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்டோட வெப்சைட்ல இருந்து எடுத்த தகவல் தான் நான் பதிவு பண்ணிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாத்துங்க. இந்த கண்ட்ரிக்கு போறதுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணா உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே நாங்க சொல்றதுக்கு தயாரா இருக்கோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரதுக்கும் நாங்க வந்து தயாரா இருக்கோம். முயற்சி பண்றோங்க. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்க பயன்படுத்திக்கிங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலோடு நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சி இந்த விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாய தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம், பபாய்.